சைக்காலஜி ஆஃப் மணி இந்த புக்கை பற்றி கொஞ்சம் விவரமாக தெளிவாக சொல்லுங்கள். சைக்காலஜி ஆஃப் மணி, பணம் சார் உளவியல். நான் இந்த புக்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஒன் லைன் நான் இந்த புக்கை பற்றி சொல்லணும். இந்த புக்கை எப்படியாவது நீங்கள் படிச்சிருங்க. உங்களுக்கு சரியாக புரியுதோ புரியலையோ ஏதோ ஒன்று, இந்த புக்கை நீங்கள் அட்டை டு அட்டை படிச்சிடுங்க. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பொருளாதாரத்தை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் உங்களுடைய மைண்டில் க்ரியேட் ஆயிரும். இந்த புக்கோடைய மொத்த 20 சாப்டர்களில் ஆரம்பத்தில் வரக்கூடிய முதல் 3 சாப்டரை நான் பதிவு செஞ்சிடுறேன். முதலாவது சாப்டர், நோ ஒன் இஸ் கிரேசி. இந்த உலகத்தில் பண விஷயத்தில் யாருமே முட்டாள் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் ஒருத்தனை பார்த்து அவன் முட்டாளாக இருப்பான், அவன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு 2000 3000 செலவு பண்ணுறான், அவனெல்லாம் பார்த்து நீங்கள் கிறுக்கு பையன் நினச்சிங்கன்னா அவனுடைய பாஸ்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவனுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வேளை சாப்பாடுக்கு அவன் கஷ்டப்பட்டுருப்பான், அந்த நேரத்தில் அவன் முடிவு எடுத்திருப்பான். நான் கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா சம்பாதிச்சுட்டு எனக்கு பிடிச்ச ருசியான உணவை காசு நிறைய செலவு பண்ணி நான் சாப்பிடுவேன். அப்போ எடுத்த முடிவு தான் அவனை இப்போ இந்த மாதிரி செய்ய தூண்டுது. பண விஷயத்தில் யாருமே பைத்தியம் கிடையாது. வீண் விரயம் செய்யக்கூடியவன் என்று யாரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களோ அவனுடைய பாஸ்ட் ஒன்று இருக்குது. யார் சேமிக்கிறானோ அவனுடைய பாஸ்ட் ஒன்று இருக்குது, அவனுடைய சரௌண்டிங் ஒன்று இருக்குது. அதனால் பண விஷயத்தில் நீங்கள் யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதான் இந்த புக்கில் பதிவு செஞ்சுருக்காங்க. People do some crazy things with money, but no one is crazy. பணத்தை கொண்டு மக்கள் சில முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை செய்வாங்க, ஆனால் யாருமே பைத்தியம் கிடையாது. இது முதலாவது விஷயம் இந்த புக்கோடைய ஆத்தர் பதிவு செய்கிறாரு. நீங்கள் ஒருத்தருடைய பணம் செலவு பண்ணுறதை வச்சு அல்லது பணத்தை சேமிக்கிறத வச்சு பணத்தை கையாளுற விதத்தை வச்சு யாருமே பைத்தியக்காரர்னு சொல்லிடாதீங்க. யாருமே ஜட்ஜ் பண்ணுறதுக்கான அருகதை உங்களுக்கு கிடையாது. செகண்ட் சாப்டராக சொல்கிறாங்க லக் அண்ட் ரிஸ்க். லக் அண்ட் ரிஸ்க் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, ஏ அண்ட் பி. ஏ என்ன பண்ணுறாருன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு, பியும் ஸ்டாக் மார்க்கெட் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் ஏ இன்வெஸ்ட் பண்ணது ஒரு வருஷத்தில் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாவாக மாறிடுது. ஆனால் பி இன்வெஸ்ட் பண்ணது இருக்க அந்த 1 லட்ச ரூபா 50,000 ரூபா மாறிடுச்சு. இப்போ நீ என்ன சொல்லுவேன்? பிக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி உள்ள நாலேஜ் கிடையாது, பொருளாதாரத்தை பற்றி உள்ள விவரம் பத்தாது, அதனால் அவர் தோத்துட்டார். கிடையாது. ஏ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு, கரெக்டான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணார், அதனால் அவர் ஜெயிச்சிட்டார். அதுவும் கிடையாது. இந்த பொருளாதார வித்தியாசம் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? லக் அண்ட் ரிஸ்க். 2 பேருடைய லக் சேமாக இல்லை. ஏவுடைய லக் அவனுக்கு கை கொடுத்துருக்கு, அதனால் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மாறி இருக்கு ஒரு வருஷத்தில். பியோடைய லக் அவனுக்கு கை கொடுக்கல. இதான் பொருளாதாரத்துடைய அடிப்படை. லக் இல்லவே இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அதுக்கு இந்த ஆத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒருவேளை பில்கேட்ஸ் எங்கே பிறக்கணுமோ அங்கே பிறக்காம, நம்ம லாங்குவேஜில் சொல்ல போனோம்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் பில்கேட்ஸ் பிறந்திருந்தாருன்னா இப்போ ஒரு பில்கேட்ஸாக இருந்திருப்பாரா? இலான் மஸ்க் ஒருவேளை ஆந்திராவில் பிறந்திருந்தாருன்னா அவர் உலகத்துடைய நம்பர் 1 பணக்காரராக இருந்திருப்பாரா? கிடையாது தானே. யார் எங்கே பிறக்கணுமோ அங்கே பிறந்தால், எந்த விஷயங்களை உள்வாங்கணுமோ அந்த விஷயங்களை உள்வாங்கினால் உங்களுக்கு லக்கு கை கொடுக்குமோ அந்த சமயத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்த லக் அண்டு ரிஸ்கோடைய ஃபேக்டர் அவங்க சொல்கிறாங்க. இதை வச்சு ஆத்தர் சொல்ல வர்ற விஷயம் என்ன? யாருடைய சக்ஸஸ் ஃபார்முலாவை நீ காப்பி பண்ணக்கூடாது. அவனுக்கு மேபி அந்த விஷயம், அந்த ஸ்ட்ரக்சர் அவனுக்கு அந்த சமயத்தில் லக்கை கொடுத்துருக்கும், உனக்கு கொடுக்காது. 2வது விஷயம் என்ன தெரியுமா? யாருடைய ஃபெயிலியரை பார்த்து அவனை மட்டமானவன் நினச்சிக்காத. அவன் அந்த நேரத்தில் ரிஸ்க் எடுத்து தோற்று போயிருக்கலாம், அவனுடைய லக் அவனுக்கு கை கொடுத்துருக்காது. 3வது விஷயம், உன்னுடைய சக்ஸஸை வச்சு நீ அகம்பாவத்தோடு பெருமையோடு திரிய வேண்டாம். ஏன்னா உன்னுடைய சக்ஸஸுக்கு லக் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு சொல்லி இந்த ஆத்தர் 2வது விஷயமா சொல்கிறார். இந்த புக்கோடைய 3வது சாப்டராக இருக்குது நெவர் இனஃப். நம்முடைய மனசு இருக்கா எப்போ போதும்னு சொல்லாது. நீ உன்னுடைய மனசுக்காக வேண்டி பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா, சேமிக்க ஆரம்பிச்சேன்னா, நீ வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிச்சுட்டும் சேமிச்சுட்டு தான் இருக்கணும். உனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. பணமே உன்னுடைய இலக்காக மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு பாரு, நீ படிக்கும்போது உன்னுடைய ஆசை என்னவாக இருந்திருக்கும்? ஒரு 2000 ரூபா மாதத்துக்கு செலவு கிடைச்சாலே போதும். அதுக்கு அடுத்து நீ படித்து முடித்து வேலைக்கு போன, எவ்வளோ வேலையில் சம்பாத்தியம் எவ்வளோ? உனக்கு மாதம் 10,000 ரூபா. மாதம் 10,000 ரூபா கிடைக்குது அப்படி நீ சொல்லலை. இன்னும் நான் மாதம் 10,000 ரூபா தான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லி நீ அடுத்த 50,000 ரூபாய்க்கு நீ டார்கெட் பண்ண.
1 வருஷத்தில் 2 வருஷத்தில் நீ மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உன்னுடைய டார்கெட் என்னவா இருக்குன்னா 1 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கும். இதான் உன்னுடைய மனசு புரிஞ்சுக்கும். இது 2,000 ரூபா, 10,000 ரூபா, 50,000 ரூபா, 1 லட்ச ரூபான்னு உன்னுடைய பார்வையில். இதே மாதிரி தான் யார் பணக்காரங்களாக இருக்காங்களோ அவங்க 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 1 கோடி, 10 கோடி இப்படி போயிட்டே இருப்பாங்க. இனஃபே கிடையாது. அதனால் ஒரு பொருளாதார ரீதியிலாக உனக்கு எனஃப் எது, உனக்கு போதும் எது என்பதை நீ தீர்மானிக்க வேண்டும். இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு, த ஹார்டஸ்ட் ஃபைனான்ஷியல் ஸ்கில் இஸ் கெட்டிங் த கோல் போஸ்ட் டு ஸ்டாப் மூவிங். நீ பணம் சம்பாதிப்பதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வேண்டி, நிறுத்துறதுக்காக வேண்டி ஒரு கோல் போஸ்ட்டை ரெடி பண்ணுறதான் நீ ஸ்கில்லை ரொம்ப அதிகமாக எடுத்திருக்க என்பதற்கான அடையாளமாகும். ஒருத்தர் சம்பாதிச்சுட்டே இருக்கான், அவன் பொருளாதார ரீதியிலாக ஜெயிக்கலை, எனக்கு இவ்வளோ தான் வேணும் சொல்லி சம்பாதிக்கிற தெரியுமா, அவன் தான் பொருளாதார ரீதியிலாக ஜெயிக்கிறான் சொல்லி இந்த 3 விஷயத்தை இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, இந்த புக் வெறுமனையாக பணம் எப்படி சம்பாதிக்கணும் அந்த மாதிரி கிடையாது. பணத்தை பற்றி உன்னுடைய உளவியல் என்ன இருக்கணும். இப்போ நான் 3 விஷயத்த சொன்னேனே, இதில் உனக்கு தெரிஞ்சிருக்கும் லைட்டாக ஸ்பிரிச்சுவலாக, ஆன்மீக ரீதியிலாக இதில் சாயல் அடிக்கும். முதலாவது, யாருமே பைத்தியக்காரன் நினைக்காத. 2வது விஷயம் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய லக் உனக்கு உதவுது. லக் சொல்லி ஒன்று இல்லைன்னு நினச்சிக்காத. உன்னுடைய லக் இருக்கிறதுனால தான் உன்னால் சம்பாதிக்க முடியுது. அதனால் ரொம்ப அதிகமாக ஆடாதுன்னு சொல்கிறாரு. 3வது என்ன சொல்கிறாரு, நீ உனக்குன்னு எது போதும்னு தீர்மானிச்சுக்கோ. இந்த 3 விஷயம். அடுத்தடுத்த ஒரு 20 சாப்டர் இருக்குது. அடுத்த நமக்கு கமெண்ட் வந்தால் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரை ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை இந்த 3 போதும். யாருக்காவது விருப்பம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.